ரேஷன் கடை தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா, ரேஷன் கடை தேர்வர்கள் நம்மகிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரிசல்ட் எப்போது வெளியாகும்? அதேமாதிரி அது குறித்த அப்டேட் ஏதாவது சொல்லுங்கள். அது குறித்து ஏதாவது தகவல் வெளியே இருக்கா? அப்படின்ற மாதிரி தொடர்ந்து கேட்குறீங்க. ஸோ இந்த ரேஷன் கடைகளுக்கான சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் 2024 கொடுத்தீங்க. இப்போ வந்து அவங்களும் அந்த இன்டர்வியூக்கெலாம் கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டு வந்து பார்த்தோன்னா, இப்போ வந்து ரிசல்ட் அண்ட் செலெக்ஷன் பட்டியல் வந்து பார்த்தோன்னா தயார் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, சென்னை மாவட்டத்தை தவிரன்னு சொல்லலாம். ஏன்னா சென்னை மாவட்டத்தில் இன்டர்வியூ அப்படிங்கிறது முடியல. அதனால் அந்த மாவட்டம் மட்டும் எக்ஸப்ஷன். அந்த மாவட்டத்தை தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களுக்கும் ரிசல்ட் வெளியிடுவதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, கட்சிக்காரங்களுக்கு பணி நியமனம் பண்ணுறாங்க. அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது காமனாக இருக்கிறதாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த பணியிடங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, அந்த கட்சியில் அவங்க பல வருடங்கள் உழைச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சில இடங்களில் வந்து நடக்கும். அதுவுமே வந்து சும்மா இருக்காது. அதுக்குன்னு சில பணங்கள் வசூலிக்கப்படும். அதுவுமே ஒரு சாதாரண ஒரு ஜாபுக்கே வந்து பார்த்திங்கன்னா, 10 லட்சம் வரையும் இந்த சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் பணியிடங்களுக்கே வாங்குகிற விஷயங்கள்லாம் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இருந்தாலும் நேர்மையான முறைப்படி தான் தேர்வுக்கான முடிவுகள் வெளியிடப்படும். யாரும் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் யாரிடமும் அப்படிங்கிற மாதிரி தான் அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த குளறுபடிகளை தடுக்கணுங்கிறதுக்காக 38 மாவட்டங்களுக்கும் ஒரே அடியாக ரிசல்ட் வெளியிடப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, எல்லாமே தயார் நிலையில் வந்து இருக்குது அப்படிங்கிற தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ரிசல்ட்டுக்கான எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டாங்க. வெளியிடுறது மட்டும் தான் இருக்குது. எப்படி இந்த வாரத்துக்குள்ளே வெளியிட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் கிடச்சிருக்கு. ஸோ ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட்டில் கேளுங்கள். மேலும் இது மாதிரியான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.